ஹாய், ஹலோ, வெல்கம். இப்போ நம்ம குற்றாலத்தில் இருக்கிற ஸ்ரீ குற்றாலநாதர் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். பஞ்ச சபையில் இது சித்திரை சபைங்க, அதாவது ஆர்ட்டு. சிதம்பரம் நடராஜர், மதுரை மீனாட்சி அம்மன், திருவலங்காடெல்லாம் பார்த்தாச்சுங்க. திருநெல்வேலியும் குற்றாலமும் மட்டும்தான் பெண்டிங்கில் இருந்தது. அது இப்போது இந்த சீரீஸில் கவர் ஆகுது. அகத்திய முனிவர் விஷ்ணுமூர்த்தியை சிவலிங்கமாக மாற்றினதா இங்கே சொல்லப்படுது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது பாண்டிய நாட்டு தலம் நம்பர் 13ங்க. அதுதான் நான் மேலே அந்த இதில் கூட போட்டிருப்பேன், உங்களுக்கு டைட்டிலில் கூட PNT 13 போட்டிருப்பேன். நான் எல்லா பாடல் பெற்ற தலத்துக்கும் போகணுன்னு ஆசைப்பட்றேங்க. மொத்தம் 276 இருக்குது. தொண்டை நாட்டில் இருக்கிற 32யும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நல்ல ஒரு பழமையான கோயில், நிறைய சிறப்பு இருக்குதுங்க இந்த கோயிலில். ஆர்கிடெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். இது என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ப்ரியாரிட்டியில் இருந்தது. வெறும் 3 days லீவில் எல்லா முக்கியமான டெம்பிளும் பார்த்துடணும் எப்படின்னாலும் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். குற்றாலம் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே தாங்க இந்த டெம்பிள். இந்த டெம்பிள் பார்த்துட்டு நீங்கள் ஃபால்ஸுக்கு அப்படியே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 days லீவில் நாங்கள் வந்ததுக்கு காரணம் ஒரு குலதெய்வ வழிபாடுக்க வேண்டிய எங்கள் மாப்பிள்ளையோட குலதெய்வ வழிபாடு பன்றி மாடசாமி. இங்கே பன்றி மாடசாமிக்கு ஒரு தனி செலவு ஒன்று இங்கே இருக்குதுங்க. இங்கேயும் வழிபடுறதுக்கான இது இருக்குது. ஆனால் அவங்க கோயில் அம்பையில் வேறு ஒரு இடத்துல இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நாங்கள் வந்த டைமில் கோயிலில் ரஷ் இல்லைங்க. நல்ல தரிசனம் பார்த்தோம், ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த கோயிலேருந்து வெளியே வந்த உடனே ஃபால்ஸ் பார்க்கலாம். ஆனால் நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயில் காம்பவுண்ட் உள்ளே தான் இருக்கிறோம். இது உள்ளே இந்த காம்பவுண்ட் வழியாகவே அப்படியே நேராக போய்க்கிறோம், நம்ம ஃபால்ஸுக்கு போகலாம். இதுதாங்க ஃபால்ஸுக்கு போகிற வழி. நாங்கள் ஈவினிங்காக வந்தோங்க. மறுபடியும் ஃபால்ஸுக்கு வேண்டி குளிக்கலான்ட்டு ஈவினிங்காக வந்தோம். இங்கே எப்போவுமே ரஷ் இருக்க தான் செய்யும் இங்கே.
தண்ணி வந்து அளவாக தாங்க வந்துட்டு இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து அங்கே குளிக்கிறதுக்கு வந்து நல்லா தான் இருந்தது. இது வந்து அன்பிரெடிக்டபிள்ங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நிறைய தண்ணி வந்துச்சுன்னா நம்மளை குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அப்போ நம்ம அப்செட்டாக தான் இருப்போம். இது வந்து எவ்வளோ மேல் ஆக்சுவலாக. இப்போ தண்ணி கம்மியாக இருந்தாலும் அலோவ் பண்ணுறாங்க. நம்மளால் போய் அங்கே நல்லா குளிக்க முடிஞ்சது. கிட்ட போக போக உங்களுக்கு வந்து இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட போக போக கொஞ்சம் ஜாஸ்தி தான் தண்ணி தெரியும். இந்த ஃபால்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அம்பையில் நாங்கள் வந்து ஒரு 4 கோயில் பார்த்தோங்க. அதில் எங்களோட குலதெய்வ கோயில் வழிபாடும் ஒன்று. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக திருநெல்வேலி போயிட்டுருக்கோங்க. நெல்லையப்பர் கோயில் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். நெல்லையப்பர் கோயிலுங்க. இதுவும் பஞ்சசபைகளில் ஒன்று. இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு எங்களுது. மொத்தமாக எல்லா 5 சபையும் நாங்கள் பார்த்தாச்சு. தாம்பர சபை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காப்பர். தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலத்தில் இது நம்பர் வந்து 14. அதனால தான் டைட்டிலில் நான் PNT 14 போட்டிருப்பேன். இந்த கோயிலில் வந்து எடுக்கக்கூடாதுங்க, நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண்டபம் இருக்குது. பெரிய கோயில், 1000 கால் மண்டபம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மணி மண்டபம், இந்த மாதிரி நிறைய மண்டபம் இருந்துச்சு. நான் பார்த்ததுலேயே வந்து ரொம்ப பெரிய கோயிலாக தெரிஞ்சது. சிதம்பரம் மற்ற கோயிலுங்களோடு ரொம்ப பெரிய கோயிலாக தெரிஞ்சது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆர்கிடெக்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக திருச்செந்தூர் கிளம்பிட்டாங்க. நாங்கள் எங்களோட குலதெய்வ வழிபாடும் அது பக்கத்தில் இருந்த ஒரு 3 கோயிலும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.